கண்டித்தும் ரயில்வே துறையில் பணியிட குறைப்பை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து இயக்க தோழர்களுக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்பதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இது. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி தலைவர்களும் இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு மோடி எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் அதனோடு சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் அமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே வேலை பார்த்தார்கள். அது எடுபடவில்லை. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தோல்வி அடைந்ததற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளும் இங்கு கூடியிருக்கிற இடதுசாரி அமைப்புகளும் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய், உனது திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களும் இடதுசாரி தலைவர்களும் தேர்தல் தோல்விகளை விட்டுவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் பரபரத்து கிடக்கிறது. எந்த அமைச்சர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உழைக்கும் மக்களின் உரிமைகளுக்காக, பொதுமக்களின் பாதிப்பிற்காக, பொதுமக்களின் நலனுக்காக வீதிகளுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுதான் இங்கு இருக்கிற கட்சிகள். இந்த கட்சிகளை